ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய் விட்டு பிரியாணி. இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து இப்ப பிரியாணி சமைக்க போறோம். ஷீஸ் செஃப். இவங்க தான் வந்து மாஸ்டர் செஃப் தாமுக்கே டஃப் கொடுக்க போறாங்க. தாமு சார் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க, எங்க அம்மா காம்படிஷன் அந்த வே வேற லெவலில் செய்ய போறோம். எங்க அம்மா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருவோம். இங்க பாருங்க, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறோம், தக்காளி எங்க அம்மா கட் பண்ணி இருக்கிறாங்க, அந்த சாப்பாடு வந்து ஊற வச்சிருக்கிறோம். ஸோ இனிமே தான் தரமான சம்பவம். பிரியாணி செய்ய போறோம், வேற லெவல்ல ருசியா செய்யறோம். ஆக்சுவலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சூடாயின்னு இருக்கு. நம்ம என்ன சூடாயிட்டதுக்கு அப்புறம் இது நம்ம போடணும். இது என்னது, இது பேர் என்ன? பட்டம் ஏலக்காய். லோங்கு பட்டம் ஏலக்காய். இது போட போறோம். இது போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஒன்னொன்னா மிக்சிங் எல்லாம் போட போறோம். வெங்காயம் போடுறாங்க. இது வெங்காயம் பச்சை மிளகாய். ஆக்சுவலா இது என்ன பண்ணணும்னா மிக்சிங் பண்ணணும். வேற லெவல்ல இனிமேதான் மிக்சிங். எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிரியாணி செய்யறதுல? 25-26 வருஷம். அப்போ ஒருத்தர் அடிக்கடி மும்பை மார்க்கெட்ல டெல்லி மார்க்கெட்ல ஒருத்தர் பார்த்திருப்பீங்களே, எண்ணெய்க்குள்ள எப்படி கையை விட்டு ஆட்டு, அதெல்லாம் வித்த பொருளை வித்த. ஆக்சுவலா நீங்க வந்து முஸ்லீம் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா இன்னைக்காவது? அவங்க எப்படி செய்வாங்க? ஆக்சுவலா ஹிந்துஸ் பிரியாணிக்கும் முஸ்லீம் பிரியாணி பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்க பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா, ரம்ஜான் வரப்போகுது, ரம்ஜானுக்கு இப்பவே பிரியாணி கேட்டு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, எங்க அம்மா கட் பண்ண, என் ஒய்ஃப் சமைக்க, அரே ஜாலி தான். நான் இப்படி பக்கத்துல நாடு இருப்பேன். வெங்காயத்தை வச்சு தக்காளி போடும். வெங்காயம் இதுவாயிடுச்சு, அப்புறம் தக்காளி என்ன பண்றோம்? உதக்கிறோம் இல்லைங்க, வதக்கி. காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஆக்சுவலா எங்க அம்மா தமிழ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அல்டிமேட்டா வேற சிரிப்பா இருக்குங்க. எங்க அம்மா தமிழ்ல இப்ப பேசுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா எங்க அம்மா தமிழ் தான், அல்டிமேட்டா இருக்கும். ஆக்சுவலா எங்க அம்மா பெங்களூர் பொண்ணு. எங்க அப்பா தரமா ஸ்கெட்ச போட்டு பெங்களூர்ல இருந்து அப்படி இழுத்துன்னு வந்துட்டா போல. இங்க நல்லா ஐ திங்க் மசாலா டெக்ஸ்சர் மாதிரி வருது. இப்ப மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் என்ன எங்க அம்மா சொல்லாம செய்யறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரியுங்க என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லி, பட் அளவுதான் தெரியாது. கெத்தமிதாலும் எவ்வளவு பண்ணும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எங்க அம்மா இப்ப அடுத்து அது என்ன, புதினாவை கட் பண்ணி, புதினாவா கொத்தமல்லியை கட் பண்ணி, கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சேர்த்து கட் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் லைட்டா மிக்சிங் வேற பண்ணணும். எப்படி நல்லா தேய்க்கணும். இப்ப இவங்க தேய்க்கிறது பார்த்தா எப்படி திரும்ப இருக்கு. இப்ப வந்து நெக்ஸ்ட் மிளகாவை போடணும். போட்டுட்டா மிளகா. காரமான பிரியாணிங்க. இன்னொரு ஸ்பூனா? ஓகே டன். 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்ப இதையும் மிக்ஸ் பண்ணலாம். தயிரும் கூட ஆட் பண்ணிக்கணுமா? தயிர் போட்டுக்கலாம் இப்பவே. ஆக்சுவலா இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன், இருங்க. இது இருக்குல்ல, இது பேர் என்ன சொல்லுவோம்னா அக்னி. இந்த அக்னியை வந்து அக்னி. இந்த அக்னியை வந்து நம்ம வந்து பன்னு கூட பிரெட்டு கூட தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், வேற லெவல்ல இருக்குங்க. எப்பவுமே இது வந்து நாங்க செய்யும் போது வந்து தனியா எடுத்து வச்சு பிரெட்டு கூட இல்லாட்டி பன்னு கூட சாப்பிடுவோம். இன்னைக்கு பிரெட்டும் இல்லை பன்னும் இல்லை, வீட்டுல இருந்தா இப்ப சாப்பிட்டு காமிச்சிருந்திருப்பேன். ஆக்சுவலா இப்ப வந்து கொஞ்சம் மிக்சிங் பண்ணி அதுக்கப்புறம் இதை கறியை தூக்கி உள்ள போட்டு சிக்கனை தூக்கி உள்ள போட்டு வேற லெவல்ல செய்யலாம். இருங்க.
பார்த்தா படத்துல சொல்ற மாதிரி கடைசியா தான் அந்த விநாயக் அந்த மாதிரிதான் இதோ வராங்க பாருங்க. வந்துட்டாங்களா? இப்ப இத அப்படியே தூக்கி மிக்சிங் தான். இந்த மிக்சிங் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணேன்னா பீசஸ் வந்து உடைஞ்சிரும். வேற லெவல்ல பண்றாங்களா? எப்படிதான் மேலே கீழேன்னு சொல்லி மிக்சிங் பண்ணணும். இது ஆக்சுவலா இது கொத்தமல்லி புதினா இது கூட வந்து லெமன் மிக்சர். லெமன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை அப்படியே தூக்கி இதுல நல்ல மல்லாக்கா போட்டோன்னு வைங்களேன். போட்டு கொஞ்சம் பண்ணா அவ்வளோதான். பிரியாணியோட அந்த ஒரு டெக்ஸ்டர் அந்த ஒரு கிரேவி வந்து ரெடி. இப்ப என்ன பண்ணா சாப்பாடை வந்து அதுக்குள்ள போட்டு அது இதுக்கப்புறம் காட்டுறேன் என்ன பண்ணணும். பிரியாணி செஞ்சா மட்டும் நல்லா இருக்காது, கூட ஏதாவது ஸ்வீட் செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லி இப்ப கேசரி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கிறோம். பிரியாணியாவது இது முன்னாடி நிறைய தடவை எங்க அம்மா செஞ்சு நான் பார்த்துருக்கிறேன், கூட நானும் ஹெல்ப் பண்ணிடுறேன். பட் கேசரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா எதாவது தூக்குறாங்க, பாத்திரம் எல்லாம் பறகுது, பார்க்கலாம். ஆக்சுவலா கேசரி இப்ப என்ன பண்ணணும், தண்ணி வந்து சூடாயின்னு இருக்கு. சூடாயிட்டது அப்புறம் ரவை வறக்கிறோம். ரவையை தூக்கி வறக்கிறோம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. வறக்கிறோம், ரவையை தூக்கி வறக்கிறோம். யார் சாமி எங்க வந்திருக்கான்? இப்ப இது இருக்கா, இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்படிதான் இருக்கணும். இப்ப இருக்கா, இப்படி இருக்கணும். இப்ப இதுல என்ன பண்ணணும்னா தண்ணியை ஊத்தணும். உடனே அவ்வளவுதான், வெஜிட்டு இருந்தது எல்லாமே கூல் டவுன் ஆயிடுச்சு. டீ எல்லாம் போட முடியாது. கஷ்டப்பட்டு ஆல்ரெடி 3 ஸ்டவ்ல நாங்க செஞ்சுருந்தோம். எங்க அப்பாவுக்கு டீ போட்டு தரணுமா. தண்ணி சூடாகுது, தண்ணி சூடாகுது, நெய் சூடாகுது. அப்புறம் லோங்க போட்டோம், ஏலக்காய். அப்புறம் முந்திரி, பாதம், முந்திரி திராட்சை பாதம் கொஞ்சம். என்ன பண்றீங்க இப்ப? இது ஆக்சுவலா ரோஸ்டட் ரவாவா? அதே ரவா போட்டு சாதா ரவா போட்டு அதுலயே ரவா போட்டு ஒரு கிண்ணம் ரவா போட்டாச்சு. நல்லா எது பண்ணோம்? புன்னா யோ கூட சேர்ந்து நானும் தமிழ் மறந்துட்டு இருக்கிறேன். புன்னா அதான் மிக்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு எங்க அப்பா அங்க வந்து சொல்றாரு வறக்கணும். 1 hour later. இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி தம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப வந்து இது என் தம்பி கொடுத்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்கு? அல்டிமேட்டா போயிட்டா குக் வித் கோமாளிக்கு அவ்வளவுதான் கிராண்டட். இப்ப டைரக்டா குக் வித் கோமாளி காம்படிஷன் எங்க மட்டும் சொல்லுங்க, டைரக்டா நான் போயிடுறேன்.